ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த லைஃப் இதுலயே போயிடும். தனியா உட்காந்து என்ன பண்ற? டீ காஃபி ஆச்சா? ஆச்சு. உக்காரு. எங்க போயிட்டு வந்துக்கிற? கொஞ்சம் சேட்டு கடை வரைக்கும் போய் வந்தக்கா. ஏன் சேட்டு கடை திடீர்னு? தீபாவளி பண்டிகை போட்டியா? நான் ஒண்ணு சொல்லுவேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் என்ன பார்த்தா என்ன ஊரே சொல்லின்னு வர மாரிக்குதா? அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லு. 5 சவரன்னு காசு மாலை வாங்கினக்கா, கால் செயின் வாங்கினேன், மோதிரம் வாங்கினேன். பண்டிகை வருதுல்ல, அதான் விலை ஏறி போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிக்கா வாங்க முடியும்? அதனால தான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கும் நீ என்ன இவ்வளோவா? வேலைக்கு போவாது எங்கிருந்து வருது காசு? ஏன் என் புருஷன் வேலைக்கு போல, நான் வேலைக்கு போலியா? இது என்ன இது வம்பாகுது? பரவாயில்ல, நான் லோன் கீனி அதனா சீட்டு கீட்டி எடுத்து நான் எப்படியோ வாங்குறேன், என் இஷ்டம், என் ஆசை, நான் வாங்குறேன். உனக்கே அம்மா எரிச்சிலு. உன் இஷ்டம்னா ஏட்ட ஏன் வந்து சொல்றேன்? நான் உன்னை கேட்டேன்னா அக்கா மாதிரி கிட்ட வந்து நான் சொல்றேன். நான் ஏன்னா வந்து விட்டா எல்லாம் நோண்டி நோண்டி கேட்ட மாதிரி நீ ஏட்ட வந்து சொல்லிருக்கியா? நீ நான் ஏன் உன்னை கேக்குறேன்? கொளுத்தி விட்டுறேன். ஆமா, நாங்க அப்படியே கொளுத்தி கடுக்குறோங்க. வேலை இல்லை எங்களுக்கு. ஐயோ, நான் லங்கடான்னு சொல்லிட்டாலே நான் என்ன கொளுத்தி போடுங்களா? ஐயோ மேடம், என்ன அவன் லங்கடான்னு சொல்லிட்டா மேடம். ஐயோ சத்யா, நான் கொளுத்தி போடுறேன். நான் சத்யா, ஐயோ எனக்கு தலை. உங்க பசங்களே சம்பாரிச்சு உங்க கையில அவ்வளவு காசு கொடுக்குறாங்க, நீ ஏக்காடி பண்ற? போங்க, ஃபர்ஸ்ட் போய் கூப்பிடுங்க. கொஞ்சமா ஏன் அந்த அக்கா அப்படி திட்டின? தலைச்சு திக்கல பாரு. நான் என்ன திட்டினா? ஏன் வயசுல பெரியவங்க எல்லாம் அப்படி பேசலாமா துர்கா? நீ சொல்லு. என்ன பேசினாங்க? நான் நகை வாங்கினா அதுக்கு என்ன அப்படி எரியுது? அதுக்குள்ள உங்களுக்கு அப்படியே கொளுத்தி விட்டுருச்சா சொன்ன மாதிரியே? நான் ஒன்னும் சொல்லல. நான் என்ன சொன்னேன்? தலை சுத்தல் வருமா? அந்த மாதிரி நடிப்பை நான் நிறைய பாத்துட்டேன். நானு பாத்துட்டு தான் வந்துக்கிறேன். சொன்னேன் இது வாயும் சரியில்லை, இது வாய் கூட சரியில்லை. நம்மளுக்கு ஏன் போலாவா? டேய் மோட்டு, உங்க அப்பா வந்துங்கறாரு, இங்க நான் இவங்க கூட சேர்ந்துங்கறேன். அம்மா அப்பா என்ன சாப்பிட்டுனா குடுக்குவான் பாத்தி, ஃப்ரெண்ட்ல பார்க்க மாட்டேன் ஜாதி. என்னமா தலையில இவ்வளவு பெண்ணுங்க வச்சுங்கிற? எப்பா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேடா, எங்கேயோ போலியா நீங்க? கண்ணத்துறாதுங்க போடுறாங்க கண்ணாடி. ஃப்ரெண்ட்ஸுங்க குத்துறாங்க பின்னாடி. எங்கன்னா சுத்துங்க, காலை ஒடிக்கிற உங்களுக்கு. உலகாலிக்கும் வந்துட்டாங்க. பிரசவத்துக்கு இலவச ஆட்டோங்க. சுனாமி வந்தாலும் உங்க கண்ணாடி விட்டு போக மாட்டாங்க. சும்மா இருக்க சொல்லக்கா. எங்க பாரு, உன் பையன் சும்மா இருக்க மாட்டேன். சுனாமி சனம் சொல்றானுங்க. இப்ப பாரு விடு, என்ன பண்ண வந்து அது பண்ணு. கை காட்டுக்கா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஏய், மந்திரகிந்திர என்ன பண்ணது கட்டின்னுக்கிறீங்களா? இல்ல எதுனா வேணும் நைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏக்கா, எங்க தாத்தா பேர் கண்ணாயிரம். எங்க 2 பேருக்கு வேணும் 50,000. ஆமாவா? மூக்கு தொடிக்க வேணா கர்ச்சிப்பு. இதுதான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. முதலாளி நவ் என்னை பற்றி கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்லலாம். நவ் ஒரு 50 ரூபா கொடுத்து அனுப்பி சாப்பாடுனா சாப்பிட்டு போகிற நல்ல விஷயமெல்லாம் தொடுக்குது. பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்குது. போகிற காரியமெல்லாம் வெற்றிது. நல்லது தேடி வருது. கவலைப்படாத. ஒரு 50 ரூபா கொடுக்குற இரு வரேன். சரி. மாரியம்மா, காளியம்மா, அங்காளம்மா, கொட்டூரம்மா, ஓம்சக்தி அம்மா, மலினூர் அம்மா, ஜக்கம்மா, எங்கம்மா, முனியம்மா வரா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பொறுக்கிற டைம் இருக்குதம்மா. ஒரு 2வது கல்யாணம் ஆகிற டைம் இருக்குதம்மா. தாயே மகமாயம்மா, முத்துமாரியம்மா, சாந்த மாரியம்மா துணியோடு இருக்குது. ஓம் சக்தி அம்மா அருளா கால. எல்லாம் நல்லதுதான் சொன்னேன், எதுவுமே தப்பா இல்ல. 2வது கல்யாணம் சொன்னேன், யாருக்கு அது? தாயே, உங்க புருஷனுக்கு 2வது கல்யாணம் ஆக போகுது தாயே. ஆல்ரெடி 100 ரூபாய் குத்துட்டிருக்கிறார் ஐயா. வெற்றி ஆகுது அவருக்கு.